தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 19 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு அதற்கான முறையான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அரியலூர், ராணிப்பேட்டை, கடலூர், ஈரோடு, கரூர், கள்ளக்குறிச்சி, கோவை, சேலம், தஞ்சை, நாமக்கல் உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு அவர்களது விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை இந்த நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்ற நிலையில் நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து தாவேக தலைவர் விஜய் நேர்காணல் நடத்தினார். புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகளுக்கு வெள்ளி காசு வழங்கியும் அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருப்பதாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கான நேர்முக தேர்தல் நடைபெற்றது. இதில் விஜய் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் நேர்முக கலந்துரையாடல் செய்தார். இதற்கு பிறகு 19 மாவட்டத்திற்கான நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறார். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் அரியலூர் மாவட்டத்திற்கு சிவகுமார், கடலூர் கிழக்கு மாவட்டத்திற்கு ராஜ்குமார், கடலூர் மேற்குக்கு விஜய், கடலூர் தெற்கு சீனிவாசன் மற்றும் கடலூர் வடக்கு ஆனந்த், கரூர் கிழக்கு பாலு, கரூர் மேற்கு மதியழகன், இது போன்று ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தீர்கள் என்றால் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என ஒவ்வொரு மாவட்டத்தையும் பிரித்து இந்த நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி நாமக்கல் மேற்கிற்கு சதீஷ்குமார், ராணிப்பேட்டை கிழக்கு இது போன்ற மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு மாநகருக்கு பாலாஜி என்பவரை நியமித்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டத்திற்கு பரணி பாலாஜி, கோவை சம்பத்குமார், சேலம் பார்த்திபன், தஞ்சாவூர் மதன் என இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் தன்னுடைய இந்த அறிவிப்பை வெளியிட்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பாலவே, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.